Check the mic and make sure it sound right, boys. வணக்கம் and welcome to East Bros Vlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கை வலி, கால் வலி, மூட்டு வலி, குதிங்கால் வலி, ஷோல்டர் பெயின், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க, ஜிம் போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் மசில் டைட் ஆகும், இல்லை சில இடத்துல பெயினும் இருக்கும். அந்த பெயினுக்காக ஒரு ரிலீஃப் தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்க ப்ராடக்ட். அந்த பேர் என்னென்னா மசாஜர். இன்றைக்கி அந்த மசாஜரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மசாஜர் சீப் ரேட்டில் இருந்துச்சு. அதனால அந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மசாஜரை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அந்த மசாஜரில் என்னெல்லாம் இருந்துச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிசியோ. இது பாடி மசாஜர். இது பாடி மசாஜருக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மாடல் 1021. ஓகேவா? இந்த பாடி மசாஜர் நம்ம மெயினாக மசில் பெயின் இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுறது, மெயினாகவே மசில் பெயின் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் இதை அசைன் பண்ணியிருக்காங்க. மித்தபடி நீங்கள் மித்தத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசிலுக்கு மட்டும்தான் இந்த பாடி மசாஜர் வச்சுருக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம உள்ளே போய் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நமக்கு யூசர் மேனுவலும் 6 months வாரண்டி கார்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. பாக்ஸ் அடிச்சு ஒரு நல்ல பேக்கிங், ஒரு நீட்டான பேக்கிங் தான் சொல்லுவோம். ஓகே, அதில் என்ன பின்னாடி இந்த அளவுக்கு நம்ம மசாஜர் கிட்டத்தட்ட ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். தள்ளி இந்த பக்கம் நீட்டாக இருக்குது. பட் இந்த இங்கெல்லாம் ஒரு மாதிரி டஸ்டடாக இந்த மாதிரி இருக்குது. ஒரு கலரான ஃபினிஷ் இல்லை, டல்லான ஃபினிஷில் இருக்குது. இது பார்க்க ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஐ மீன் இதில் தான் வைப்ரேட் ஆகும். இது ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே தான் அதோட மிஷின் இருக்குது. மொத்தம் இதில் 4 மோல்ட்ஸ் இருக்குது. இது டெட் ஸ்கின் ரிமூவர், இது மசில் பெயின், இது அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, போட்டே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மொத்தம் இதில் 4 டைப்ஸ் ஆஃப் மோல்டு தந்துடுறாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு இது நம்ம பாடியில் படும்போது கொஞ்சம் நம்ம பாடி கொஞ்சம் திக்காக இருக்கும் சில பேருக்கு. அதனால ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஒயர் இந்த அளவு லென்த்தில் இருக்குது. போதும். ஒரு யூஸ்வலாக பெட்லேருந்து பக்கத்தில் தான் எல்லோரும் ஒயர் கார்டு வச்சுருப்போம். அந்த அளவுக்கு பார்க்கும்போது இது ஓகே தான். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஆன் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்லேருந்து ஆனுக்கு அதிகமாக ஸ்பீடு அந்த ஸ்பீடோட வேரியேஷன் இந்த ஆஃப்லேருந்து ஆன் போகும்போது டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். வாங்க இதை எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ இந்த மசாஜரை எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ நான் மாட்டியிருக்கிறது ஃப்ளாட் ஹெட் தான். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் லெவல் தான் வைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஃபஸ்ட் ஸ்பீட் லெவலில் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ரொம்ப கூட்டினா நம்ம ஹேண்டும் சேர்த்து வைப்ரேட் ஆகுது. யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் இதில் வைக்கிறேன். எப்போவும் யூஸ் பண்ணும்போது வெறும் ஸ்கின்னில் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது. அதனால் ஒரு கிளாத் இந்த மசாஜர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது கிளாத் மேலே போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மசாஜர் யூஸ் பண்ணாதீங்க.
நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ். இந்த நெட் மாட்டிருக்கனால ஒரு சாஃப்டான வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. சில பேர் ரொம்ப ஹார்ஷாக பண்ணுவாங்க, ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா இந்த நெட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெட்டு இல்லாமலே கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மசாஜர் வந்து நம்மளுக்கு வரும்போதே இப்படி மாட்டி தான் வருது. இதை நம்ம எப்படி கழட்டணும்னு பார்க்கலாம். இப்படி தான் இந்த மசாஜரோட நெட்டை ஓப்பன் பண்ணணும். வேறு ஹெட்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து லைட்டாக மசாஜர் இப்படி எடுத்துகிட்டு, இது வந்து பால் ஹெட் மசாஜர். இப்போ இதை மாட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் ஹெட்டை மாட்டிட்டேன். இப்போ நம்ம அதுக்குள்ள நெட்டை மாட்டிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னா நீங்கள் நெட்டை மாட்டிட்டேன்னா தான் அர்த்தம். திருப்பி நம்ம இதை வச்சு லைட்டாக ஒரு டர்ன் பண்ணோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் விரலில் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் செய்யாதீங்க. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து பையிங் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா மறக்காமல் அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மசில் பெயின் இருக்கவங்க மெயினாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் வருது. இதை வந்து நீங்கள் வேறு டைப்பாக யூஸ் பண்ணி, இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணும்போது ஒரு கிளாத் மேலே போட்டுக்கோங்க. வெறும் ஸ்கின்னில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம ஸ்கின் வந்து இந்த வந்து பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம ஸ்கின்னில் படும்போது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது நம்ம ஸ்கின்னில். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெட்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நெட் போட்டால் கொஞ்சம் அந்த மசாஜ் பண்ணுறது வந்து சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக மசாஜ் பண்ணுறவங்க இந்த நெட் இல்லாமல் மசாஜ் பண்ணிக்கோங்க. அது மசாஜ் பண்ணக்கூடாது. ப்ரொசீஜர் வந்து இதை நெட் போட்டு தான் பண்ணணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தட்டி விட்டது மட்டும் இல்லைங்க, தட்டி விட்டு ஆளில் போடணும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய்.